ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். ஒரு வழியாக கருப்பு போஸ்ட்மார்ட் ஆகி May 15 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. நானுமே FTFS பார்க்குறதுக்காக 9 மணி ஷோ போயிருந்தேன். ஐயோ நேற்றைய மாதிரி இன்றைக்குமே போஸ்ட்மார்ட் ஆகிடக்கூடாது, கேன்சல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்து தான் டிக்கெட் வாங்கினேன். டிக்கெட் வாங்கலாமா இல்லை ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லைனா எக்ஸ்ட்ரா பிடிச்சிப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் டிக்கெட் வாங்கினேன். ஒரு வழியாக டிக்கெட்டையும் போட்டுட்டு ஒரு வழியாக உள்ள போய் படத்தையும் பார்க்கறதுக்கு உட்காந்தாச்சு. படத்தை பற்றி ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல், முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணேன். ஏன்னா படம் பார்த்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் எதுவும் வளர போகிறேன். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட மூவி காசிப் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ அந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ட்ரெய்லர்லேயே சொன்னது தான். அது என்ன கதைனா, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோட் இருக்குது. அந்த கோட்டையே கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு வில்லன், அவங்ககிட்ட ஒரு மாட்டிக்கிற ஒரு அப்பாவிகள், அவங்களுக்கு நீதி வாங்கிறதுக்கு நம்ம சூர்யா அவர்கள் ஹெல்ப் பண்ணுறாரு. எந்த முறையில் ஹெல்ப் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா, அது எந்த முறையில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரி. அது என்னையா எந்த முறையில் அப்படிங்கிற அதுதான் படத்தில் இருக்கிற ட்விஸ்ட்டு. அதாவது நம்ம நார்மலாக அந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு மாஸ் மூவி, அதாவது கருப்பன் பறிச்சிருக்காங்க, ஒரு சாமி படமாக இருக்கும், சாமி கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினச்சோம். அப்படிலாம் இல்லை, இது மூக்குத்தி அம்மன் படம் மாதிரி தான். மூக்குத்தி அம்மன் படத்தில் எப்படி நம்ம நயன்தாரா மூக்குத்தி அம்மனாக நடிச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி கருப்பன் படத்தில் சூர்யா கருப்பண சாமியாக நடிச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு. இது நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காகன்னு இல்லை, இது என்னை பொறுத்தவரையும் இது எனக்கு தான் தெரில போல். பட் இவர் இந்த படத்தில் ஒரு சாமியாக தான் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் நீங்கள் படத்தை பார்க்க போங்க, அப்போ தான் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இதை நான் வேறு ஒரு ஆங்கிள் மூவியாக நினச்சி பார்க்க போயிட்டேன். பட் இப்படி ஒரு ஆங்கிளில் வரும்போது எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஆச்சு. அந்த டைம் உங்களுக்கு எடுக்காமல் இருக்கும். ஸோ இது சூர்யா அவர்கள் கற்பனசாமியாகவே படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்தில் அந்த மூக்குத்தி அம்மன் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு படத்தில் நடிச்சிருக்க கேஸ்ட் எல்லாரையும் பற்றி பார்த்துலாம். சூர்யா அவர்களை சொல்லவே தேவையில்ல, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் அல்டிமேட்டிவ் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ ஓகேங்க, நம்ம கேஸ்ட்டை பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். பாசிட்டிவ் எனக்கு இந்த படத்தை வரையும் பிடிச்ச ரொம்ப பாசிட்டிவ் அப்படி நான் பார்க்குறது ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக, ரொம்பவுமே எமோஷ்னலாக, ஹார்ட் டச்சிங்காக, ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்கும். அது உண்மையில் படத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிச்சு. அதாவது படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்லை, ஒரு ½ அன் ஹவர் சூர்யாவே வரமாட்டாருங்க. ஆனால் சூர்யா ஏன்டா வரல அப்படிங்கிற அந்த எண்ணமே போயிடும். அந்தளவுக்கு படத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் அதை நம்ம ஆழ்ந்து கவனிச்சுட்டு போய் என்ன எப்படிலாம் நடக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது சூர்யாவை பார்க்குறதுக்காக கருப்பு படத்துக்கு போயிட்டு படம் ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷத்துக்கு சூர்யா ஏன்டா இன்னும் வரலை அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கல. அதுதான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக நான் பார்க்குற சக்ஸஸ் படத்தோட ரைட்டிங். நிறைய இடங்களில் ஆர்ஜே பாலாஜி சூப்பராக எழுதியிருக்கிறாருங்க. அதாவது ஒவ்வொரு இடத்தையும் உட்காந்து ஸ்க்ரீன் பிளேல இந்த இடத்துல எனக்கு இதுதான் வைக்கணும், அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எல்லாத்தையுமே தெளிவாக பெர்ஃபெக்டாக எழுதியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நிறைய டைலாக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக பேச வேண்டிய, போல்டாக பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அழகாக அவருடைய வரிகளில் எழுதியிருக்கிறதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது பிஜிஎம். யார்யா நீ சூப்பராக பண்ணியிருக்கியா. என்ன தான் அவர் நம்ம சாய் அபியங்கர் மேலே ஒரு குறை சொன்னாலும், அதாவது அவர் ஒரு பாட்டு போட்டுறாரு, அந்த பிஜிஎம் வச்சு எல்லா இடத்துலையும் அதே மாதிரியே மாற்றி அதே பிஜிஎம்மை போட்டு ஓட்டிடுறாரு அப்படின்னு டூட் படத்தில் நம்ம ஒரு குறை சொன்னோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட பட் இந்த படத்தில் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தில் ஒரு தீம் வேணுங்க. அதாவது சூர்யா வரும்போதுலாம் அந்த தீம் இருக்கும்போது தான் நமக்கு ஐயோ இந்த இடத்துல இப்போ சூர்யா வராரு அப்படின்னு சொல்லி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு நிறைய இடங்களில். அதையும் தாண்டி இன்னமும் ராசா கர்த்தா அப்படிங்கிற ஒரு பிஜிஎம், அந்த ட்ரம்ஸ் வச்சு ஒரு பிஜிஎம் வரும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு போட்ட அந்த நாங்கள் 4 பேர் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அந்த காட் மோடு அந்த சாங்காக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ரானரி அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கிரேட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த படத்தோட விசுவல், படத்தோட மெயின் பில்லருங்க ஜிகே விஷ்ணு அவர்கள் தான் இந்த படத்துக்கு விசுவல் அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காருங்க. எக்ஸ்ட்ரானரி அந்தளவுக்கு பெஸ்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் சூர்யா அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஐயோ அவர் சும்மா வந்து நின்னாலே தியேட்டர் தெரிக்குது, அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அல்டிமேட்டுங்க. அப்புறம் இன்டர்வல் சீனும் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவாக நான் பார்க்குற ஒரே விஷயம் செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு ஜோஸ்டில்
ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அதை நோக்கி படம் நகரும். ஃபுல்லாக அந்த கோர்ட்டுக்குள்ளேயே போகும். அதாவது இவங்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட்டு, முழுக்க அன்பான ஃபேன்ஸுக்காக, சூர்யா அவர்களுக்காக நம்ம ஆர்ஜே பாலாஜி குக் பண்ணியிருக்கிறாரு. அது மேக்ஸிமம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அது ரொம்பவுமே ஒரு என்னதான் சூர்யா அவர்கள் ஒரு மாசாக கெத்தாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் நிற்கிற வில்லன் கூட அவர் ஃபைட் பண்ணும்போது வில்லனுமே கொஞ்சம் பவராக இருந்தால் தாங்க பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் அதுதான் வில்லனுக்கு அந்த படத்தில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கான ஒரு மாசு கொடுத்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட்டுக்கான மாசு எங்கேயா அப்படிங்கிற மாதிரி போச்சு. அதனாலே ஒரு ஐயோ அடுத்து என்ன ஆகும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. சூர்யா தான் எப்படியும் ஜெயிப்பார், எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபீலிங்கில் தான் செகண்ட் ஹாஃப் போச்சு. அதை இன்னுமே அவர் ஆண்டகனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்து எப்பட்றா அந்த ஆண்டகனிஸ்ட்டு ப்ரொட்டகனிஸ்ட்டு அப்படி தாண்டி வராரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தால் செகண்ட் ஹாஃப் ஷோர் ஹிட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் நான் பெரிய பார்க்கக்கூடிய மைனஸ் இது தான். இதை நான் ட்ரெய்லர்லேயுமே கெஸ் பண்ணிட்டேன். படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லைங்க, படமே ரெஃபரன்ஸாக தான் இருக்குது. படத்தில் ஒரு சீன் வரும் பாருங்க, லியோ படத்தில் வரக்கூடிய ஒரு சீனை படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சீன் இந்த மாதிரி படத்தில் இப்படி வரும்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம், அதாவது சூர்யா சாருக்கு லாஸ்ட்டாக தேட்டருக்குள்ள பயங்கரமாக ஹிட்டான ஒரு படத்தோட ரெஃபரன்ஸு சிங்கம் படத்தோட ரெஃபரன்ஸு உண்மையிலே சூப்பராக அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த 2 ரெஃபரன்ஸுவே நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிரும். என்ன தான் எனக்கு லியோ படங்கள் நான் விஜய் ஃபேனாக இல்லைனாலும் நான் சூர்யா ஃபேனாக இல்லைனாலும் அந்த லியோ ரெஃபரன்ஸ் வரும்போது எனக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் வரும்போது எனக்குமே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் விஜய் சாரை கவர் பண்ணிட்டோம். ஸோ அஜித் சாரை கவர் பண்ணி சொல்லி அவரை வச்சுமே ஒரு குட்டி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்கேஜி படத்தில் வரக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் நம்ம லைட்டாக நம்ம இளையராஜா அவர்கள் தாக்கப்பட்டார், அது ஒரு வாரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. படத்தில் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அதாவது அது ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. அதாவது கன்று எடுத்து கண்ணு கையில் கிடைச்சா எடுத்து சுற்றுவியா, யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை எஸ்கேக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் எல்லாருமே பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரா, சும்மா சாதாரணமான ஒரு டைலாக் இருக்கும் அப்படின்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் படத்தில் பார்க்கும்போது படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவரோட பேர் பேபி கண்ணனுங்க. எல்லா இடங்கள்லையுமே அவரை பேபின்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா பேபி கண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எக்ஸ்பெஷலி இந்த துப்பாக்கி சீனில் மட்டும் வர பிகே கண்ணு கையில் கிடச்சா யார் என்னென்னு பார்க்காம சுட்டுருவியா அப்படின்னு சொல்லுவார். பிகே அப்படின்னு இந்த இடத்துல மட்டும் அந்த பிகேன்னு ஏன் யூஸ் பண்ணுறோன்னு தெரில. மேபி எஸ்கே பிகே அதனால் யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுச்சு. ஸோ இது ஆர்ஜே பாலாஜி அவர் ஒரே காதில் கட்டிச்சு அவர் கொஞ்சம் விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னங்க எல்லா ஃபேன்ஸையும் கவர் பண்ணிட்டு எஸ்கே ஃபேன்ஸை போட்டு அடிச்சிங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. சரி ஓகே, இந்த படம் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சூர்யா ஃபேன்ஸ் அவர்களுக்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் இந்த வருஷத்தோட ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் க்ரைட்டீரியாவில் நான் கொடுக்குற ரேட்டிங் 50/40.